தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. அன்பான தெய்வ பிள்ளைகளே, இந்த வேளையிலே நம்முடைய மத்தியில் நாம் ஒரு சிறிய கண்ணோட்டத்தை பார்க்க இருக்கிறோம். அதாவது தேவன் படைத்த இந்த உலகில் ஊர்வன, பரப்பன, நடப்பன மற்றும் மிதப்பன ஆகிய எல்லாவற்றை காட்டிலும் தேவன் மனுஷரை மற்றும் நன்கு நல்ல விதமாய் படைத்தார். அது மாத்திரம் இல்லாமல் மனிதனுக்கு ஏற்ற துணையாக ஒரு துணையும் தேவன் தந்தார். அதை போலத்தான் இத்தகைய தேவனுடைய படைப்பை நாம் இங்கே கண்டு கொண்டிருக்கிறோம். இதோ தேவன் படைத்த படைப்பில் ஒரு சில கண்ணோட்டங்கள் நாம் காண இருக்கிறோம். அதோ இவர்கள் தான் தேவன் படைத்த படைப்புகள். இவர்கள் மாத்திரமல்ல, நாமும் தேவனுடைய படைப்புகளே ஆகும். இவர்கள் தங்கள் நாவினால் மாத்திரம், தங்கள் உதடுகளால் மாத்திரம், தங்களுடைய செயலினால் மாத்திரம் இவர்கள் தங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். ஆனால் இத்தகைய இவர்களுடைய வெளிப்பாடு நமக்கு மாத்திரமல்ல, அவர்களுக்கு மாத்திரமே தெரியும். அது மாத்திரமல்லாமல் இவர்கள் தங்களுடைய செய்கைகள், தங்களது பெருமூச்சுகள், தங்களது காதுகள், தங்களுடைய நடக்கைகள், அவற்றை வைத்து மட்டுமே இவர்கள் தங்களுடைய திறனை வெளிப்படுத்துகிறார்கள். திறன் மாத்திரமல்லாமல் தங்களுடைய செய்கைகள், தங்களுடைய குறிப்புகளை வெளிப்படுத்துகிறார்கள். இதோ இங்கே காணும் நமது புத்திரர், நமது பிள்ளை ஒருவர், அவர் கூறுகிறார், அவர் தன்னுடைய செயலை வேறொரு பிள்ளையர் அவர் விவரிக்கும் விதத்தை நீங்கள் தான் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். அது மாத்திரமல்லாமல் இத்தகைய உலகில் தேவன் படைத்த படைப்புகள் மிகவும் அருமையாக உள்ளது. ஆனால் இவர்களுக்கோ மாத்திரம் தேவன் ஏறி வித படைப்பு இவற்றையெல்லாம் இவர்கள் தாங்கள் உணராது தங்களுக்கு தேவன் கொடுத்த இந்த செய்கைகளை நாம் நல்லவிதமாக பயன்படுத்துவோம் என்று கூறி இவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தேவன் தாமே ஒரு குடும்பங்களையும் ஒரு பிள்ளைகளையும் தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். தேவன் தாமே இத்தகைய கண்ணோட்டத்தை பார்த்து பிரிவிக்காக சொல்றோம். ஆமென்.